Peppers Entertainment Television. Turn on the heat. A very warm vanakkam to one and all. Hello and welcome everybody to a new episode of Paadal Pirandha Kadai with me, Fushai, and of course our guest for today, the very young and dashing Mr. Dharan Kumar. Dharan, how are you doing today, Dharan? I'm good. Okay, before I begin, I must thank this person right here for making the show possible. He's the reason the show is happening. So a very big thank you to you, Dharan, and எப்படி இருக்க பச்சி? நல்லா இருக்க மச்சி. நல்லா இருக்கீங்களா நீங்க? ஏன்னா இப்போ what you say இந்த விசேஷம் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம். அவங்களோட தரனோட ரீசன்ட் படம் ஆஹா கல்யாணம் இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. So we're all excited about the movie. I'm very excited about the movie. ஆனா உண்மை சொன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு ஜாஸ்தி ஒண்ணுமே தெரியாது. So அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் today in the showல. So Dharan, tell me about this movie ஆஹா கல்யாணம். Dharan, what is this movie about? ஆஹா கல்யாணம், like everyone knows, since the movie is released already. It's a remake of Band Baja Bharat in Hindi. Yash Raj Films, they are coming to the south for the first time. Yes. Yeah, so this movie is done in Tamil and Telugu. So அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா யாஷ் ராஜோட ஃபர்ஸ்ட் தமிழ் தெலுங்கு மூவிக்கு வந்து நான் மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்றது. Absolutely. So I mean கேக்குறதுக்கு ரொம்ப பிரபாதமா இருக்கு what you say, Dharan, but for you was that pressure while making the songs? நீங்க அந்த pressure போட்டிருக்கீங்களா? Did you have that impression that ஆமா நான் இந்த படத்துக்கு நான் இன்னும் ஸ்பெஷலான ஒரு பாட்டு கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு யஷ் ராஜ் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி ஏதோ pressure இருந்துச்சா உங்களுக்கு? ஹிந்தி மூவி, அது ஏற்கனவே சூப்பர் ஹிட் ஆன ஒரு மூவி, மியூசிக்கலாக ஹிட் ஆன ஒரு ஃபிலிம் பேண்ட் பஜா பாரத். அதுவும் யாஷ் ராஜோட பண்ணும்போது it is an inspiring thing because Yash Raj's previous movies la pathina like Doom 3, Gunde and all these big movies. So and oru vishayam irundhudu, okay avangaloda padam pandrom, we have to do something good அப்படினு. And Band Baja Bharat, of course, அது வந்து வெட்டிங்கை பற்றி ஒரு விஷயம். வெட்டிங்கை பற்றி ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுறோம்ன்றது வந்து it was very I was very happy and it inspired me a lot. Okay. So, and in the படத்துக்கு நீங்க டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது what was his need from you? என்ன கேட்டிருந்தாரு உங்களை? எந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அவருக்கு? என்ன மாதிரி ஜான்ராஸ்ல கேட்டிருந்தாரு அவரு? ஜான்ராஸ் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் பிகாஸ் ஹிந்தி படத்தில் வந்து they'll have one North Indian wedding, then they'll have other culture wedding, அதெல்லாம் folk songs மாதிரி. Yeah, folk song அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல வந்து என்னன்னா they have shown 23 கல்யாணம் காட்டியிருப்பாங்க ஒரே பாட்டுல. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு தனியா ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஹிந்தில ஹனியே ஹனி அப்படின்னு ஒரு சாங். ஆமா, அது லிரிக் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். பட் அதுல வந்து 23 வெட்டிங்குமே காட்டியிருப்பாங்க. லைக் they have shown ஒரு செட்டியார் வெட்டிங், ஒரு முதலியார் வெட்டிங், எல்லா வெட்டிங்குமே வந்திருக்கும். ஒரு பெரிய நல்ல ஒரு மாண்டாஜ் மாதிரி, மாண்டாஜ் சாங் மாதிரி. அது அந்த விஷயம் இருக்காது ஹிந்தில. அந்த இடத்துல வந்து ஹிந்தி படத்தோட ஒரு தீம் சாங் தான் அங்க வந்திருக்கும். பட் ஐ டோல்ட் தி டைரக்டர், லெட்ஸ் டு சம் நைஸ் மெலடி ட்ராக் தேர். சோ உங்களோட டச்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்க பண்ணலாம்னு சொல்லி ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு டு சம் ஃபன்னி லிரிக்ஸ் அண்ட் இது மதன் கார்கி வாஸ் a lyricist. So I told him let's do some nice ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் காட்டுறோம், கல்யாண விஷயம். பட் அதுல வந்து for the girl and guy அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்காது, பட் மத்தவங்க சேர்த்து வைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ பேசிக்கா நெப்டியூனா நீ இருந்தா அதுல டியூனா நான் இருப்பேன். ஓகே ரைட். டபுள் கேட்டர்பில்லர்ல கேட் நீ பில்லர்னா பாத்தியா, it will not relate to this. எல்லாம் பில் விட்றா பாத்தியா இந்த பையன். ரைட். ஓகே, but you have that comedy element in the whole humorous element in your songs. Yeah, this particular song we did it. கண்டிப்பா, because even the Hindi remake நம்ம எல்லாம் பாத்துருக்கோம்னா அந்த காமெடி எலிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மியூசிக்ல இருக்கு, ஃபிலிம்ல இருக்கு. Was that a demand in this film also? கேட்டிருந்தாரா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்ல, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படத்துக்கு 100% சூட் ஆகும். எப்படி எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் yeah, it will go with the feel. So in the particular situation I told them, let's do something like this. And it was really nice. Like theaterல போய் பாக்கும்போது that whole sequence, it's a very serious thing. கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, பட் லிரிக் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு and people all enjoy the song. And very nice. கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்குல. very nice மச்சான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு what do you say, கண்டிப்பா மதன் கார்கி also is a very youthful writer. அவரோட ரைட்டிங் ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஜெனரேஷன் மாதிரி இருக்கு. சோ அதே டாபிக்ல நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. நான் ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்திருக்கோம் இந்த படத்துல இருந்து. thanks to you, it's to take a song. I'm not sure what the name of the song is. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்கு எல்லா பழைய ஃபேமஸ் டயலாக்ஸ்ல எடுத்துட்டு நீங்க அந்த
அந்த சாம்பிள் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஒரு சாங் போட்டிருக்கீங்க. பஞ்ச் டயலாக்ஸ். அதான் சாங் பேர். இல்ல, the song's name is called the punch song. ஓகே. அந்த சாங் வந்து தல தலன்னு ஆரம்பிக்கும். ஆமா. ஸோ பேசிக்லி என்னன்னா அந்த ஹிந்தியில் வந்து தம்மு தம்முன்னு ஒரு சாங் வந்திருக்கும். இட் வில் பி an ஐட்டம் நம்பர். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக மியூசிக்கலாகவே பாட்டு போயிட்டு இருந்தது. ஸோ ஐ டோல் த டிரெக்டர் இட்ஸ் கோயிங் ஃபுல்லாக மியூசிக்கலாகவே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் என்ன இருந்தாலும் நம்மளோட குத்து ஸ்டைல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வரணும், கண்டிப்பா தேவை. அண்ட் பிளஸ் திஸ் இஸ் வெட்டிங். நீங்க எல்லா கல்யாணத்துலயும் இப்போ ரீசெண்டா போய் பாத்தீங்கன்னா என்னதான் டிஜே ஹைஃபண்டா வெட்டிங் அப்படி இப்படி இருந்தா கூட அது ஒரு குத்து பாட்டு போட்டோன்னே எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ டோல்ட் ஹிம் அந்த படத்துலயே அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மாதிரி வரும். these two people are wedding planners. ஆமா. ஸோ அவங்க சொல்லுவாங்க ஒரு பெரிய கல்யாணம் ஒன்று நடத்தி வைக்கும் போது சொல்லுவாங்க ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ்க்கு when Gokul told me this, I told him பஞ்ச் டயலாக்ஸ் வச்சு இது வரைக்கும் பஞ்ச் டயலாக்ஸ் தான் கேட்டிருக்கோம், let's do a song out of which அப்படின்னு சொல்லி I just did one song. We just collected like 300-400 all the punch dialogues of Rajini sir, Kamal sir, Ajit sir, Vijay sir, everyone, like all the big stars. 20 years எல்லாமே நீங்க ஆமா எல்லாம் எடுத்து அது ஒரு சாங்கா பண்ணி I gave it to Gokul. He liked it. He was like okay இதே போலாம். It's a big decision because ஒரு புதுசா ஏதோ ஒரு ட்ரை பண்றீங்க நீங்க. அது particularly for this remake. ஆமா. Because ஹிந்தில we know okay இந்த ஒரு ஐட்டம் நம்பர் வந்து இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படினு. So இது டிசைட் பண்ணது Gokul was very up to it. So it was nice. Yeah, I mean I like the entire concept. என்னன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா அந்த ஹார்ட் வர்க் பண்ணாம உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்காது. You need to do your research. You need to have that என்ன சொல்றது ஒரு மியூசிக் சென்ஸ். அப்பதான் உங்களுக்கு வரும். We were talking about your movie Aha Kalyanam, a recently released movie, and something unique you did in that movie was give us a very unique song. Yeah. And the song oda per pathina is called Punch Dialogue Song. Punch Dialogue Song. So and the song ku enna mari effort போட்டுனீங்க Dharan, because and the song pathina there is no words, lyrics illa adukku nariya punch dialogues irukku. So adoda composition, adoda work process adu mattum illa, how long did you take to make that song? Evlo nera eduthinga and the song? See, every whatever idea you do, it's just a spark, it just strikes your mind. Amma. So actually avlo periya effort la edume illa, frankly speaking. Poi solrீங்களா பாத்தீங்களா? இல்ல நிஜமாவே இந்த punch dialogue வெச்சி ஒரு பாட்டு ஒன்னு பண்ணலாம்னு தோணுச்சு. So the basic thing what you do is you collect all the punch dialogues. So நான் நெட்ல போயிட்டு எல்லா punch dialogues-ம் எடுத்து only thing is இந்த பாட்டு வந்து நீங்க டியூன் பண்ணிட்டு you can't put the lyrics, you can't fit in the lyrics. ஏற்கனவே எல்லாமே ஹிட் ஆன punch dialogues. ஆமா. So one thing what I found was all the punch dialogues were lengthier. If it's going to be any punch dialogue of a movie, lengthier இருக்கும். ஒரு பாட்டுக்கு வேண்டிய ஒரு 4 லைன்னா அந்த 4 லைன் சமமா இருக்காது. ரைட். சோ நீங்க சொல்றீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் மேல போற மாதிரி இருக்கும் டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. This is Ajit sir's dialogue. ஆமா ஆமா. அதே மாதிரி there'll be another punch dialogue. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். சிம்பிளா அது சிம்பிளா வந்துரும். ரைட் ரைட். So most of the lyrics, most of the punch dialogues are lengthier. Right right. So lengthier இருக்கும்போது நீங்க டியூன் பண்ணும்போது it will not it will not you don't sing. So we had to take all the kutti ones, and they were very small, very few kutti line punch dialogues. So we started the song with na talada, nanbenda, na taniyalu, all is well. Of course. Okay. Then malada, anna malada, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும். like அண்ணாமலை dialogue. Absolutely. So அதுக்கப்புறமா the song went on. Then what I did, I called Madan Karki sir, because நான் எல்லா டயலாகும் எடுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறமா I felt like சும்மா எல்லா டயலாகும் எடுத்து போட்டு ஒரு பாட்டு பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சிங்க் இல்லாம இருந்தது. பிளஸ் இதுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட்டு பாடுறாங்க. even the heroine is going to talk about sing the punch lines. Right. So I told Madan Karki sir, எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா அந்த பாட்டு பண்ணி கொடுங்க and give me a nice catch phrase. So he came up with this line, வாடாய மச்சி வாலக்க பஜ்ஜி, நான் தான்டா கில்லி அடிப்பேன்டா சொல்லி, my name is பில்லா சுடுவேண்டா நல்லா, சிட்டி த ரோபோ முட்டாத போபோ. இங்க இந்த புடிச்சு சூப்பர். because I mean நம்ம யோசிக்கும் போது it's not that easy. நம்ம சொல்றாம இந்த ஐடியா இருக்கு, நம்ம எல்லாம் பஞ்ச் டயலாக் வச்சிட்டு ஒரு பாடு போறோம். ஆனா அந்த பாடு எப்படி நீங்க அந்த ஃப்ரூஷனுக்கு கொண்டு வரீங்களோ அது மட்டும் இல்ல, எப்படி நீங்க அந்த எல்லா பஞ்ச் டயலாக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்க சிங் பண்றீங்களோ, it's hard work. நீங்க it is quite hard, but we can do it. It's not impossible. It's not impossible. So ஐடியால இறங்கிட்டோம், சரி ஒன்னு நல்லா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு.
Then the song came out well, எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. But again after this we had another small இது what happened to the shooting போறதுக்கு முன்னாடி நாள் they shot the song in Bangalore, சரி. Mysore Palace. So ஒரு பெரிய செட் போட்டு full lights and colors and you know all fires and அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி எல்லாம் they had all lot of dances and everything. ஓகே. ஏன்னா இது அந்த படத்துக்கு கடைசி சீன் இருக்குதுனால அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா. கரெக்ட். தென் அப்புறம் இந்த பாட்டு வந்து நான் பண்ணி கொடுத்த ஸ்டைல் ஃபுல் குத்து சாங், ஃபுல் குத்து ஸ்டைல். அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ ரொம்ப குத்தா இருக்கே, ஒருவேளை இந்த இடத்துக்கு இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு they had one confusion and லாஸ்ட் மினிட்ல சடனாக யோசிச்சுட்டு பாட்டை வேற மாத்திடலாமா அப்படின்னு அங்கே போய் யோசிக்க ஆரம்பிச்சேன். Then after that the director and all these people Nani and everyone they were all like இல்ல இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, we have to do this அப்படின்னு சொல்லிட்டு I told them I'll make this little more westernized. Right. கமர்ஷியலா பண்றது கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணலாம்னு சொல்லி I told him I'll make it so அப்ப electric guitars and distortion எல்லாம் போட்டு பாட்டு ஒரு மாதிரி ஷேப் பண்ணி I just gave it to them. So they were like உடனே நல்லா இருக்கு. The next day they went for a shoot. கண்டிப்பா. because இந்த படத்து கூட நம்மளுக்கு ஒரு நெகட்டிவா சொல்ல முடியாது, பட் since there's already an original make in the Hindi movie நம்ம கண்டிப்பா அந்த ரெஃபரன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போகணும். அதனால தான் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதனால தான் because அது ஹிந்தில வந்து ஒரு ஐட்டம் சாங் கிளாஸ் ஆன வெட்டிங் அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. கரெக்ட். நம்ம இல்ல ரொம்ப லோக்கலா போட்டு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. But again they were very clear about the concept. Punch dialogue வச்சு பண்ணலாம் அப்படின்னு they fixed about it. So I mean இவ்வளோலாம் முடிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் கூட ஆயிடுச்சு இந்த படம். How are you feeling now? Are you happy with the work? ரொம்ப முக்கியம் இல்ல, do you feel திருப்தி at the end of it all? Yeah, very much உண்மையிலுமே very much because very much I'm happy about this whole script and the whole music part of it. Because I've been getting good reviews for the background score of the film. Absolutely. Songs, Nanachamari, whatever song, I thought personally there are totally 7-8 songs in the film. Okay. The whole album has 10 songs, a lot of other versions. But I personally thought in the paratla rendu paattu nalla pannom appadinu. Correctly both Malay and Saral there's a melody, that one and this Punch Dialogue song. They're picking up good numbers. Yeah, they're doing really well. So like all the reviews and everyone's writing good about the background score. I'm very happy about that. Number wedding song நம்ம ஊர்ல தான் என்ன what are the elements that you're looking for when it comes to a wedding song? What is a wedding song for us? And the பெரிய pipes அந்த மாதிரி எல்லாம் see it can be anything. One is the band music. Band music, that means wedding. You have your brass, you have the big band, the bass drum and you know you have all the trumpets. அது ஒரு விதமா இருக்கும். Correct. இன்னொன்னு வந்து நாதஸ்வரம், தவில், இந்த ஜால்ரா வச்சு அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும். Right. At the same time நீங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா I heard lot of good wedding previously hit ஆன சாங்லாம். Okay. Like இந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் அதெல்லாம் வந்து it's a huge hit. ஆமா. But again it's like அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு குத்து சாங் சொல்லலாம், you know. அதே மாதிரி. Yeah. Right. So there are a lot of things you can try for a wedding song. The elements la use panni you had those concepts. Yeah. Very nice. So Dharan, we're going to talk more about yourself and the movie. Ippodukku thank you for giving us a good idea about your recent project which is Aha Kalyanam. We're all looking forward to it. So you guys also, if you ever get the chance, go to the theaters. It's already out, Aha Kalyanam, the new movie brought to you by Yash Raj Productions with of course my man Dharan Kumar doing the score. Ana unmai sonna romba pesiyaachu இந்த Aha Kalyanam பத்தி. இதுக்கு மேல பேசினா டிக்கெட்டுக்கு அந்த what do you say வேல்யூ வராது. நீங்களே போய் படுத்து பாருங்க, அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு I want to find out about Dharan himself. கொஞ்சம் பர்சனலா போறோம் நம்ம. So Dharan நம்ம what do you say நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்களோட ஒர்க் ப்ராசஸ் பத்தி. நான் கூட உங்களுக்கு கேட்கணும், how do you make songs? What is your song making process like that? நீங்க எவ்வளவு நேரம் எடுப்பீங்க சாங்ஸ் பண்றதுக்கு? நீங்க சாங்ஸ் பண்ணும்போது நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு வேலை செய்வீங்களா, இல்ல கண்டினியூஸா உட்கார்ந்த உடனே ஒரு பாட்டு முடிக்கணும்னு எப்படி நீங்க வேலை செய்வீங்க? I want to know. Okay. There are a lot of ways to do. நிறைய வழி இருக்கு. ஆமா. கண்டிப்பா பிரேக் எடுக்காமலாம் பண்ண முடியாது. சில பேர் பண்ணுவாங்க, ஆனா அந்த மாதிரி பேர் இருக்காங்க உண்மையா சொன்னா. ஆமா கண்டினியூஸா வர்க் பண்ணி சரி of course அது it's a different process. கண்டிப்பா. அந்த மாதிரி இருக்கவங்க you sit on something அதை முடிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு தான் போன இருப்பாங்க. Correct. But for me it's very hard like that. சரி. நான் ஒரு half an hour கண்டினியூஸா உட்கார்ந்து வர்க் பண்ணாவே பெரிய விஷயம். ஓகே. தென் உடனே ஒரு பிரேக் எடுக்கணும், போய் பிரேக் ஒரு 1 hour எடுத்துட்டு திரும்பி வந்து இன்னொரு half an hour அப்படி தான் வர்க் பண்ண முடியும். நம்ம பாட்டி யூர் சரி. ஓகே ரைட். So but yeah, that half an hour whatever I work, it depends on the particular song.
One you come. I basically play the piano. Okay. So when I compose a song with the piano. So ஒன்று வாசிச்சு பாடி கம்போஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டியூன்ஸ் முதல்ல வந்துச்சுன்னா அந்த what do you say நீங்க டியூன்ஸ் முதல்ல நீங்க தேடுவீங்க பியானோல இருந்து. No, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து whatever இந்த பியானோல you'll know okay if it's a melody song or a fast number this particular ragam or whatever அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு அந்த பியானோல you'll know that particular rag. According to that rag you'll play the tune, right, and you'll sing, right. அதை வச்சு you'll compose the tune. This is one way. Another way is you completely forget the tune. Just take ஒரு சாங்கோட ஒரு groove மாதிரி ஏதாவது, just do the groove, just do a bass line, எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் on top of that build up போடுவீங்க நீங்க. Yeah, I'll not play at all. I'll just take the mic, I'll just start singing something, so you'll get a lot of tunes. So in the ரெண்டு கேட்டகரியில இருந்து how does Dharani work? Dharani, how do you work? Do you I do both. I do both. Mostly I play, I compose, I fix up the tune, song or the main tune, I fix up the tune. Accordingly I'll do the groove and I'll program the whole song. The other way also I work. Other way also I've done few songs like that. So இதுல இருந்து எனக்கு ஒரு சரி சவால் வராது. இவர் ரொம்ப கேடியான ஆள். எப்படி அவருக்கு work வரதோ அப்படிதான் work பண்ணுவாரு அவர். Very interesting that because some people are very how do I say this, one dimensional. அவங்க எப்பவுமே இப்படிதான் work பண்ணுவாங்க. I like your style because பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்க அந்த ஐடியாவை கொஞ்சம் நேரோ கொடுத்துட்டு நீங்க you can make variations for the idea. It's a very optimistic way of thinking about it. But I also want to find out about this Dharani. நீங்க இந்த மாதிரி ஒரு song project எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு song writers and singers நீங்க எப்படி choose பண்ணுவீங்க Dharani? How do you choose your singers? Yeah, so basically when you நீங்க once இந்த tune பண்ணி முடிச்ச உடனே you'll know okay இந்த tune இந்த மாதிரி வந்திருக்கு, இத வந்து இந்த சிங்கர் பாடுனாங்கன்னா எப்படி இருக்கும், you'll imagine and see. Depending on the hero. இப்போ ரீசெண்டாக லைக் எந்த ஹீரோக்கு எவ்வளோ ஓல்டான சிங்கர் யங்கான சிங்கர் யார் போட்டாலும் இட் சூட்ஸ். ஆமாம். ஸோ அதனால நம்மளுக்கு தெரியும் ஓகே நல்ல ஃபேமஸான ஒரு சிங்கர் பெரிய சிங்கர் பாடணும் அப்படின்னா இவங்க பாடினா நல்லா இருக்கும்னு வில் நோ. இல்லை புது சிங்கர் பாடணும் அப்படின்னா புதுசாக இப்போ இருக்கிற ஃபேமஸ் சிங்கர்ஸ் பாடுங்கன்னா தெரியும். தி அதர் ஆப்ஷன் இஸ் யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் நியூ சிங்கர்ஸ். கண்டிப்பாக. ஸோ நியூ சிங்கர்ஸ் யூ கால் தெம், ask them to sing the track. Okay. So track பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அவங்க நல்லா பாடுறாங்க இந்த பாட்டுக்கு சூட் ஆகுது. ஆமா. ஸோ அக்கார்டிங்லி அந்த மாதிரி பாட வச்சிடுவோம். வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு எப்படின்னா நீங்க முதல்ல நீங்க இமேஜின் பண்ணி பாருவீங்க if this person is right for the job. இல்லைன்னா if you want a new person அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் ட்ரை மாதிரி பண்ணி நீங்க பண்றீங்க. How was the process for Aha Kalyanam? Aha Kalyanam was very interesting because there are 3 new singers in the film and some very prominent singers also. Like Usha Udup ma'am. This is the first time I'm working with her. So when I wanted her to sing the song, she was not here. So I sent the song track. She sang the song in Mysore. Seri. Paadi amchanga. Then I wanted a lot of changes, chinna changes. I told her over the phone. She did it immediately and she sent it back. Very nice. So professionals kulla indha mari work பண்ணும்போது it's easy for you also. So it was very nice and அவங்களுக்கும் தமிழ் நல்லா தெரியும் and அவங்க பாட்டு ஃபுல்லாவே பாடி கொடுத்துட்டாங்க. So it was really nice like working that's a different way of working. கண்டிப்பா. Then there were a lot of other big singers like Sunidhi Chauhan. I recorded in Bombay. I recorded her voice. She was very fast. She didn't know Tamil, but the pronunciation, everything was brilliant. Perfect. So she was really fast and she just sang the song. நிறைய professional singers க்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கால Dharani because they know, I mean regardless of the language நீங்க அந்த pronunciation குத்திட்டீங்கன்னா அவங்க குத்துடுவாங்க அந்த delivery. Very nice. So in the new singers how are they? Yeah, these new singers நான் என்னன்னா since இந்த படத்துல 7-8 பாடல்கள் இருக்கறனால ஒரு 2-3 பாட்டு வந்து புது சிங்கர்ஸ் வச்சு ட்ரை பண்ணனும்னு சொல்லி this punch dialogue song I wanted some new singers to sing. Good. அவங்க வந்து பாடுனாங்க, that was nice. There's another song called Malayan Saral where Shweta Mohan, she's an established singer. she sang in her Carnatic style for the song. சரி. அப்புறம் குணான்னு இன்னொரு புது சிங்கர் இருந்தாரு, அவரை கூப்பிட்டு பாட வச்சேன். அவரை கிளாசிக்கலா அந்த பாட்டை பாட சொன்னேன். I heard him singing in a lot of stage shows. சரி. I like the way he sang, he sang Malargale Malargale, Raman sir's song, in his own improvised style. Sorry, okay. Version. So that was really nice. So I thought, okay, for my song, if I give him this tune, there'll be, some improvisations by him also. Yeah, from him. So it was nice. It came out really well, suited the song.
and that's doing well. That's how you operate as a Dharni. Yeah. Now, Dharni, I also know for a fact that you sing. சரியா? And when there are நான் முடிக்கிற முதல்ல because நிறைய directors என்ன பண்ணுவாங்கன்னா if they know how to sing sometimes they usually take the lead. அவங்களே கொஞ்சம் பாடி சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பாடுங்க இங்க கொஞ்சம் what do you say intonation வேணும். So நீ கூட பண்ணுவீங்களா Dharni? Do you coach your coach சொல்ல மாட்டேன். Coach is a big word, but do you show your singers how you want your songs? Yeah, that you have பாடி to do it. காமிப்பீங்களா பாடி நீங்க? காமிக்கணும் because என்னதான் நீங்க வாசிச்சு காமிச்சா கூட you should know, you should tell them what exactly you want. உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்ற ஒரு விஷயம் நீங்க வந்து சின்ன சின்ன கமக்கம்லாம் சொன்னாதான் உங்களுக்கும் கண்டிப்பா. புரியும். ஸோ அந்த வழியில் நான் பாடி காமிச்சு சொல்லுவேன். நல்லா பாடுவீங்களா? நல்லாலாம் பாட மாட்டேன். உண்மை சொல்லலாம் Dharni. பரவாயில்ல. இது வரைக்கும் நான் ஒரு பாட்டு தான் பாடுறேன். நான் எடிட் பண்ணிடுறேன் இந்த மேட்டர். ஆனா இப்ப சொல்லுங்க நீங்க நல்லா பாடுவீங்களா? நான் பாடுறது மட்டும் எடிட் பண்ணிடுங்க, மற்றதெல்லாம் வச்சிடுங்க. பாத்துக்கலாம். அது நம்ம பவர்ல இருக்கு. ஆனா எனக்கு இந்த படத்துல இருந்து ஒரு பாடு just sing us a song for us Dharni. I want to know what is your song voice like. What song? I sang this அந்த வாடாய மச்சி that song, the Panchtarak song. I just sang the track. ரொம்ப ஈஸியா முடிக்காத இந்த வேலை Dharni. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நீங்க பாடுறோம் நம்மளுக்காக. இல்ல நான் 2-3 பாட்டு இந்த படத்துல நான் ட்ராக் பாடினேன். சரி. Okay, fine. I'll just sing that one. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. கப்பறார் பாத்தீங்களா? அது ரொம்ப ஈஸி. Please Dharni, for me. Give us a song. வாடாயம் மச்சி வாழக்க பஜ்ஜி நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி மை நேம் இஸ் பில்லா சுடுவேண்டா நல்லா சிட்டித ரோபோ முட்டாத போப்போ வாடாயம் மச்சி goes on. So ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? Thank you. Very nice because what I like about Dharni is a simple fact that guys he's somewhere around my age group. So நம்ம பையன் மாதிரி இந்த பையன் நம்ம what do you say சிங்க்ல இருக்க ஒரு மைண்ட் செட்ல so கண்டிப்பா ஒரு யூத்ஃபுல்லான ஒரு யங்கான சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஆள் கிட்ட போகலாம். So Dharni, we're looking forward to you from the media, from Peppers we're looking forward towards your career and of course your growth in the industry so far. Thank you so much for your work in the Tamil industry. Finally, last but not the least, any last words for the audience before we leave? Yeah, thank you so much for watching this Aha Kalyanam movie, and yaarlam paakliyo, please go watch the film, and it's a nice film, feel good film. என்ன சொல்றது, வாட் எல்ஸ், உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகாட்டி ப்ளீஸ் கோ வாட்ச் த ஃபிலிம், சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். பார்த்தியா எப்படிலாம் ரூட் போட்டுரு பார்த்தியா நீ. ஸோ ஐ மீன் நம்ம இப்போ கடைசியாக ஃபைனல் what you say க்ளோசிங்க்கு வந்திருக்கோம். இவரு தான் இந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நான் கடைசியாக இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். உங்க கல்யாணம் எப்போ கேட்டு டாபிக் வந்துட்டீங்க. கல்யாணம் எப்போ Dharni? என் கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்கும். பட் இப்போ இல்லை, இப்போதான் மியூசிக் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நம்ம அங்கேயே விட்டுருவோம் நம்ம. ஆனால் இன்னைக்காக இந்த ஷோக்காக நம்ம பெப்பர்ஸ்லேருந்து ஒரு வெரி பிக் தேங்க்யூ டு மிஸ்டர் Dharni. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு see. And of course to you guys, please go watch the movie Aha Kalyanam for now, and also give us a feedback, both Dharni and us, about what you feel for the movie. And I thank you all for watching. It's me Fuchai signing out and saying have a good day, and of course bye bye.